இயேசு கிறிஸ்துவ அவர் என்றும் ஜீவிக்கிறவர், அன்றும் ஜீவித்தார், இன்றும் ஜீவித்தார், இனியும் ஜீவிப்பார் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். அது அவர் என்றும் ஜீவிக்கிறார் தெரியும். வரப்போகிறார், வர்றாரு உயிரோடு இருந்தாலும் வர முடியும். செத்து எப்படி வர முடியும்? செத்து வரவும் வர முடியாது. உயிரோடு இருக்குன்னா வரணும். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அதனால அவர் வருவாரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. உண்மை அதுதான். அவர் பூமியில மனிதனாய் இருந்த பிறகு மனிதனாய் பிறந்த ஒருவனும் மரிக்காமல் இருப்பது வேதம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. ஒருவனும் மனிதனாய் பிறந்த மனிதன் மரிக்காமல் இருக்கிறது இல்லை, கட்டாயம் மரித்தாகணும். அந்த வசனத்தின் குர்ஆன் 53:52 சொல்லப்படுது. ஹதீஸ்ல இருந்து விளக்குறோம். இன்னி முதவிக்க எனக்கு அந்த வார்த்தை தெரியல, வருத்தப்படுகிறாங்க. அந்த வார்த்தை நீங்களே சொல்லிக்கிடுங்க, உங்களுக்கு தெரியும் என்ற வசனத்திற்கு என்ன வசனம்? அந்த வசனத்தை வாங்கி திருப்பி இருக்கா? இன்னி முதவிக்க அப்படின்னு வசனம் சொல்லிருக்கு. அது நம்ம தமிழ்ல இல்லாதனால எனக்கு சொல்ல தெரியல, தயவுசெய்து மன்னிச்சுங்க, நீங்களே சொல்லிக்கிடுங்க அந்த வசனத்தை. அந்த வசனம் இன்னொரு சொல்லுங்க. இன்னி முதவிக்க என்ற வசனத்திற்கு உம்மை இறக்கச் செய்வேன், உம்மை மரணிக்க செய்வேன் என்று இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் பொருள் விரித்தனர். சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உம்மை மரணிக்க செய்வேன். ஈசாவே, உம்மை மனிதனாகிய உம்மை, நீர் 100க்கு 100 முழு மனிதனாக இருக்கிறபடியால் உம்மை மரணிக்க செய்வேன், உம்மை உயர்த்திக் கொள்வேன் என்னளவில். ரெண்டும் நடந்ததுங்க, ரெண்டும் நடந்தது. உம்மை மரணிக்க செய்து முதபிக்க என்னளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன், உம்முடைய சரீரத்துக்கு மரணத்தை கொடுத்து நித்தியமாக ஜீவிக்கிற உம்முடைய ஆத்மாவை அன்றும் இன்றும் என்றும் உம்மை உயிருடன் என்னிடத்தில் உயர்த்திக் கொள்வேன் அப்படின்னு சொன்னார். பாய்ந்திடும். இங்க இருக்கிற யாரும், நானும், எனக்கு பின்னால் இருக்கிற ஐயாவோ, இங்க இருக்கிற யாருமே இல்ல, இந்த பூமியில பிறந்த எவனுக்குமே இந்த 15 தன்மைகளும் இல்லவே இல்லை. ஆதாம் முதல் இன்றைக்கு இருக்கிற நாம் வரையிலும் நமக்கு பிறக்கிற திருப்பத்தில் இருக்கிற குழந்தை முதற்கொண்டு எவனும் இந்த 15 பண்புகளுக்குள் இல்லை, இல்லவே இல்லை. ஈசா இயேசு ஒருவனை தவிர வேறு எந்த மனுப்பிறப்பும் பூமியில் பிறந்த எந்த ஒன்றும் இந்த 15 பண்பாடுகளுக்குள் இல்லை, இல்லவே இல்லை. அவர் ஒருவர் தான் குர்ஆன் 2:38 சொல்லுகிற அந்த நேர்வழி தூதர் அப்படின்னு நான் சொல்றேன். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவரை தவிர பூமியில் ஒருவனும் உருவாகவில்லை, சத்தியமே சத்தியம் அப்படி நான் திரும்பவும் சொல்கிறேன். அவருடைய பண்பாடு அவர் அப்படியான அவர் சில நெறிகளுக்குள்ள கடைபிடிச்சிருக்கிறார். எந்த நெறியை கடைபிடிக்க வேண்டும்? நம்ம முதல்ல சில காரியங்களை சொன்னோம். அதாவது நான் அதை தப்பிதமா சொல்றேன் நினைச்சிக்க கூடாது. ஒழு அப்படின்னு ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாம். அந்த ஒழு என்கிற காரியத்தை செய்தா அந்த மாதிரி காரியங்களை செய்து சில காரியங்களை நம்ம நிறைவேற்றலான்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சரீர கடமைப்பாடு, சரீரத்தில் சில கிரியைகள். ஆனால் அல்லாஹ் இந்த காரியத்தை சொல்லவில்லை. நீ கையை கால கழுவிக்க, சட்டையை மாத்திக்க, தொப்பியை போட்டுக்க, இப்படி சேவ் பண்ணு, அப்படி சேவ் பண்ணு, காதுல இதை போடாத அதை போடாத, கையில இதை போடாத அதை போடாத, இப்படியாக நில்லு அப்படியாக நில்லு சொல்லல. சொல்லியிருந்தால் அது நம்ம மனிதர்களுடைய சில அவர்களுக்கு அடிமைப்படுத்த முடியாத சொல்ல போட்ட சில கிரியைகள். இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, குர்ஆன் என்ன சொல்லி பார்க்கலாம். அதன் தொடர்ந்து பின்னர் மக்கள் பாவத்துக்கு தான் போறாங்க. எல்லாரும் பாவத்துக்கு தான் இருக்கிறோம். பின்னான காரியம் பின்னால சொல்லப்படுது, முன்னான காரியம் அது. 69 9 என வைத்து வணங்குவோர் வெறுத்த போதிலும் மற்ற எல்லா மார்க்கங்களையும் வெற்றி பெறும் பொருட்டு
அவனே தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான். இணை வைத்து வணங்கும். திரும்பி வாசிங்க ஐயா. இணை வைத்து வணங்குவோர் வெறுத்த போதிலும் மற்ற எல்லா மார்க்கங்களையும் வெற்றி பெறும் பொருட்டு அவனே தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் உண்மையான அந்த மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான், உங்கள் மத்தியில் அனுப்பி வைத்தான் அப்படின்னு யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்ப அந்த தூதர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க மனசாட்சி உங்களை இடிக்கும், எனக்கு தெரியும். இப்போ ஒவ்வொருத்தர் மனசாட்சி சொல்றது அந்த தூதர் யாரு, யூதர்கள் மத்தியில் அப்படி ஒரு 2 இடி யாரு அப்படின்னு தெரியும். அந்த வேதத்தை உண்மைப்படுத்த வந்த ஆள் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். 62:2 62 அவர்களிலேயே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அவன் அனுப்பி வைத்தான். எவர்களில்? கடவுளுக்கு நாங்க தான் பிள்ளைகள் சொல்லிட்டு ஒரு சமூகம் இருக்குது. நாம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். அந்த பேயன் சொல்றான், அவன் தான் நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அன்னைக்கு அது அன்னைக்கு அது அவனுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் தான் இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சத்தியத்தை விதைத்தான். எஸ்தர் 1ஆம் அதிகாரம். நான் பைபிள் சொல்லக்கூடாது, மன்னிச்சுக்கிடுங்க, நான் தொடரல. அது வரும்போது சொல்றேன், அந்த சப்ஜெக்ட் வரும். இந்திய நாட்டில், இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையான 127 நாடுகளில் யூத வேதம் பரப்பப்பட்டது. தமிழ் மக்கள் அனைவரும் யூத வேதத்தின் பிரகாரம் ஒரே இறைவனை வணங்கி திருவிடத்தில், நண்பர் சொல்கிற பிரகாரம் அந்த திராவிட நாட்டில் இந்த திருவிடம் பரிசுத்த பூமி. இந்த நாடு ஒரு பரிசுத்த பூமி. தமிழ்நாடு பாண்டிய ராஜ்யம் இருந்த நாடு. சத்தியத்திற்காக தன் செத்துக் கொண்டவன், தன்னை கொலை செய்து கொண்டவன் கோவலனுடைய சரித்திரத்தில். அது இந்த பூமி தான், இந்த ஆறு தான். அந்த பரிசுத்த பூமியில நாங்கள் இருக்கிறோம். இப்போ இதுதான் அந்த பரிசுத்த பூமி, திருவிடம். இந்த திருவிடத்திலிருந்து தான் அன்று முதல் இந்திய தேசத்துக்கு தான் இந்த வேதம் பிரயோகிக்கப்பட்டது. இங்க வேற எந்த மதமும் இல்லை. ஐயா சொன்னது போல அந்த குழுவின பேர் சொல்ல விரும்பல. அவர்கள் எங்களுடைய சொல்லி நம்மகிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு, இப்ப என்னையெல்லாம் நான் ஒரு இனத்தை சார்ந்தவன், நாங்க 42 அடிக்கு அங்க இருக்கணும், 37 அடியில் இன்னொருத்தர் இருப்பாங்க, நாங்க 47 அடிக்கு அங்க நிக்கணும். என் பூட்டன் காலத்தில் கிருஷ்ண கோயில், திருச்செந்தூர் இருக்க கோயில், நான் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, நான் அடிமை. சாத்தாயினி இந்த விதமா அடிமை பிடிச்சு வச்சிருக்கான். 8 நாள் குடும்பி 8 நாள் காலு. இப்ப காலை பிடிக்கிறாங்க. நான் அரசியலுக்கு வந்துட்டேன், தப்பு, நான் வரலாங்க. இப்ப சேரிக்குள்ள ஐயா மாதிரி வர்றாங்க. அது ஐயா பேர சொன்னான்னு சொல்லுவார் நினைக்கிறேன், சொல்லிட்டு போட்டோம். முன்னால பலிபடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. காலத்தோட்டு தூரம் 38 அடிக்கு அங்க இருந்து 37 அடிக்கு அங்க இருந்து நான் அவங்களுடைய பாதத்தை தூரத்தை தொட்டு கும்பிடணும். நான் சிறு வயசுல 12 வயசுல அதுக்காக தான் காலை தொலை போட்டுக்கிட்டேன். எதுக்கு? திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள பூந்து சாமியை நீ பார்த்துக்கணுங்கிறதுக்காக போனேன். அது என்ன சாமி நீ பார்க்க போனேன்? காலில் அதுக்காக கடுக்கம் போட்டேன், ஒரு தங்க கடுக்கம் போட்டிருந்தேன், பூனில கட்டியிருந்தேன். ஏறத்தான் நானும் அந்த சமூகத்துக்கார மாதிரி இருந்தேன். ஐயா சொன்னாங்களே அந்த ஆள மாதிரி நான் இருந்த தோட்டத்தில் இருந்து சின்ன பிள்ளைல 12 வயசுல நான் தியாகி ஆகிட்டேன், காங்கிரஸ் தியாகி ஆகிட்டேன். அப்ப அந்த இடத்துக்குள்ள போனேன், அங்க இருக்க காரியங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நாம் ஏன் இவன்கிட்ட அடிமையா இருக்கணும் அப்படின்னு நான் 12-14 வயசுலயே காரியத்தை நான் விட்டு நான் தியாகி ஆகி காங்கிரஸ் கட்சிக்குள்ள பூந்து சில காரியங்களை செய்துட்டேன். ஆண்டவரால் மீட்கப்பட்ட பிறகு நான் அந்த நாட்களில் முஸ்லீம்களுக்கு விரோதமா சில காரியங்களை செய்தேன், தப்பு தண்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன். முஸ்லீம்களை கண்ட எனக்கு என்ன விரோதமா இருந்தது ஏன்னு சொன்னா, ஜின்னான் நம்ம நாட்டை பிரிச்சனால எனக்கு ஒரு பெரிய பட்டு நாட்டு மேல இந்த இந்து தேசம் கவிதை சொல்லப்பட்டிருக்குது. முழு தேசம் பர்மா முதல் சேர்ந்து இருந்தது. இது ஏன் பிரிச்சான்னு எனக்கு ஒரு கோபம் வந்தது. அதனால நான் முஸ்லீம்கள் மேல வேதனைப்பட்டேன், வெறுத்தேன். என்னால் என்ன தப்புகளை செய்யணும் அவ்வளவுதான் செய்தேன். என் தம்பிங்க இருக்கிறார், அவருடைய பெரியவர்கள், அவர் அப்ப சின்ன குழந்தையா இருந்தார், எனக்கு 14 வயசுல பிறந்திருக்க மாட்டார். அப்ப நான் முஸ்லீம் சமூகங்களுக்கு சில தப்புகளை செய்தேன். ஆண்டவர் அறிந்து இந்த ரட்சிப்பின் வழியில் வந்த பிறகு முதலாவது அவர்கிட்ட தான் போனேன், இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு போனேன். நான் முஸ்லீமா நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன்ப்பா, நான் இப்படி தப்பு பண்ணல,
இப்ப நான் நல்ல மனுஷனா இருக்கிறேன், கடவுளை பற்றி சொல்றதுக்கு அவன்கிட்ட வந்தேங்கிறாரு. அவர் என்கிட்ட சில கேள்விகளை கேட்டாரு. இந்த பின்னாடி இருக்காருந்தா கருப்பு சட்டை போட்டு இருக்காருல்ல, அவர் தான். அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டேன். அவர்கிட்ட போய் இயேசுவனர் போய் சொல்ல